மன் மாத்த வஹுவ யஅலமு அன்னல்லாஹ ஹக்குன் தஹலல் ஜன்னா. அந்த கலிமாவை சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன கிடைக்கும்? ஒருத்தன் மரணிக்கிறான், மரணம் வந்துருச்சு. மரணத்திற்கு முன்னால் நிறைய கலிமாக்களை சொன்னான். கலிமானா என்னங்க? ஏகத்துவத்தை மொழிந்து கொண்டே இருப்பது, அவ்வளவுதான். அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் ஒருத்தன் தான், அவன் தான் வணக்கத்துக்குரியவன், அவன் தான் வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வேறொன்றும் இல்லை, அவனுக்கு இருக்கிற சக்தி வேறு யாருக்கும் இல்லை அப்படிங்கிறத மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருக்கும் பாருங்க, அதுதான் கலிமா. அப்படி அந்த நிலையிலேயே ஒருத்தன் மன் மாத்த வஹுவ யஅலமு அன்னல்லாஹ ஹக்குன், அல்லாஹ் 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 அல்லாஹ்னு சொல்லி அந்த நிலையிலேயே ஒருவன் மரணித்து விடுவான் என்று சொன்னான். தஹலல் ஜன்னா, அவன் வேற எங்கேயும் போக மாட்டான், நேரா சொர்க்கத்துக்கு தான் போவான். நேரா எங்க போவான்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நேரா அவன் சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. ரசூலுல்லாஹ் அதனால தான் சொன்னாங்க, அடியார்களே நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும், அதனால கலிமாவை நீங்க அதிகமா சொல்லுங்க. கலிமாவை நீங்க அதிகம் சொல்ல சொல்ல அல்லாஹ்வை பற்றிய அந்த செய்திகள், அந்த உள்ளமைகள், அவனுடைய தன்மைகள் உங்களுடைய உள்ளங்களிலே பதிந்து போகிறது. அது பதிந்த நிலையிலேயே உங்களுக்கு மரணம் வருகிற பொழுது அந்த மரணம் உங்களுக்கு நல்லதாக ஆகிவிடுகிறது. எந்த அளவுக்கு? உங்களை கொண்டு போய் சொர்க்கத்திலே சேர்க்கிற அளவிற்கு அது மிக நல்லதாக ஆகிவிடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றாங்க. கலிமா நம்முடைய உள்ளத்துல இருக்கணும்னா நாம் அந்த உள்ளத்தை பழக்கப்படுத்த வேண்டும், நம்முடைய நாவை அதுல திளைக்க செய்ய வேண்டும். இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பாருங்க, சிறு பிள்ளைகள்லாம் பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு எதையாவது பாடல்களை பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது பாடல்களை சின்ன பிள்ளைங்க பாடுறத பார்ப்போம். ஏன்? காரணம் என்ன? அதை உள்வாங்குகிறது, அதை கேட்கிறது, அதை திரும்ப சொல்லுகிறது, அதில் விருப்பத்தை காட்டுகிறது. அதனால என்னங்க, அந்த சின்ன பிள்ளையின் உள்ளத்திலே நாவிலே வரக்கூடியது அது எதை கேட்டதோ, அது எதை சொன்னதோ, அது எதை பாடுகிறதோ அது வெளியாகிறது என்பதை பார்க்கிறோம். அதே போல நம்முடைய நாவுல, நம்முடைய உள்ளத்துல அந்த கலிமா திரும்ப 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 வரும்னு சொன்னா நம்முடைய மரண நேரம் கலிமாவோடு மரணம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அப்படின்னு சொன்னா கடைசி நம்ம எங்க போறோம்? சொர்க்கத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதமான ஒரு வாக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை என்னைக்கும் பொய்யானதில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையும் என்னைக்கும் பொய்யாக போறதில்லை. ஆக அன்பிற்கினியவர்களே, கலிமாவை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும் என்பது நாம் முதலாவதாக புரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தி.